எங்க இருந்து திடீர்னு இவ்ளோ பெரிய சத்தம் வருது? பக்கத்துல ஏதாவது மிலிட்டரி பேஸா இருக்கும். ஒருவேளை அங்க ஏதாவது குண்டு வெடிச்ச சத்தமா கூட இருக்கும். காது செவுடாயிடுச்சு. ரொம்ப தூரம் நடக்கிறோம்ல. பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தா ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். நீதான் அவங்க யாரையும் கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்ட. இப்ப பாரு எவ்வளவு போர் அடிக்குதுன்னு. சரியான வடி நீ. இருந்தாலும் பசங்களுக்காக இப்படி அலைய கூடாது. பசங்க கூட ஒட்டிட்டே இருக்கிறது போர் அடிக்குது. அதனாலதான் நாம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுவும் நல்ல ஐடியா தான். உண்மையிலேயே இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏதோ எனக்கு சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. உனக்கு கேக்குதா? எனக்கு அப்படி எதுவும் கேட்கல. சும்மா மன பிரமையா இருக்கும். வா போலாம். ஓகே சரி, நீ சொன்ன இடத்துக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஏய் கிட்ட வந்துட்டோம், வா. போன தடவை வந்தப்போ இந்த வழியெல்லாம் சுத்தமா இருந்தது. ஆனா இப்ப அப்படியே காடு மாதிரி மாறிடுச்சு. எனக்கு நடந்து கால் எல்லாம் வலிக்குது. ஆனா இப்படி எல்லாம் என்ஜாய் பண்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா பேசிட்டு இருக்காம நடந்து வா. பாத்தல எப்படி இருக்கு இடம்? உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. என்னால நம்பவே முடியல. பாத்தியா, சரக்கெல்லாம் உன் மேல கொட்டிடுச்சு. அடச்சே, ட்ரெஸ்ல எல்லாம் பட்டுருச்சு. அப்படி வாடு. என்ன புதுசாவா பாக்குற? ஃபுல்லா கரையாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த நேரத்துல மிலிட்டரிக்கார பசங்க யாராவது கிடைச்சிருந்தா ஜாலியா இருந்திருக்கும்ல. போய் தேடி பாரு, கண்டிப்பா கிடைப்பானுங்க. சின்ன வேலை இருக்கே, முடிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வா, நான் அது வரைக்கும் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன்.
என்னடா மச்சான், ஏன் டல்லா இருக்க நீ? அந்த கிறிஸ்டலை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடக்கி மேட்ரு முடிக்கிற வழியை விட்டுட்டு அவ பின்னாடி ஏன் இப்படி சுத்திட்டு இருக்க? சொல்லுவடா, உனக்கு என்ன? உன்ன மாதிரி நானே ஹேண்ட்ஸமாவா இருக்கேன்? உனக்கு ஈஸியா பொண்ணுங்க மாட்டிடுவாங்க. என்ன பத்தியா? இந்த மூஞ்சிக்கெல்லாம் எவ மாட்டுவா? உன்னோட நினைப்பு தான்டா பழப்பையே கெடுக்குது. எப்பவுமே கான்பிடென்டா இருக்கணும்டா. எங்க பாரு, கிறிஸ்டல் மாதிரி பொண்ணுங்களுக்கு உன்ன மாதிரி பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி பசங்களையா? என்னடா சொல்ற? ஏன்னா நீ ஒரு கன்னி பையனாச்சே. கன்னி பையன்? எனக்கு என்னடா இப்படி இருக்கணும்னு ஆசை. எனக்கும் பொண்ணுங்க கூட ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, என் ராசி எந்த பொண்ணு எனக்கு மாட்ட மாட்டேங்கிற. தில்லு வேணும்டா மச்சி. நீ இப்படி இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அதனால ஏதாவது ஒரு பொண்ணை உடனே பார்த்து அவளை மடக்கி அவளை மேட்ரை முடிக்கிற வழிய பாரு. உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா. இங்க பாரு, எனக்கு லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணணும், அதான் என்னோட கொள்கை. இந்த காலத்துல யாரா லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்றான்? எல்லாரும் ஒரு ஜாலிக்காக தான் பழகுறாங்க, அதை புரிஞ்சுக்க. ஒருவேளை நீ உண்மையா லவ் பண்ற பொண்ணு கூட இதுக்கு முன்னாடி யார் கூடயாவது படுத்துட்டு வந்திருக்கலாம்ல, அதனாலதான் சொன்னேன். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா மனசுக்கு பிடிக்காத வேலைய எப்படிடா பண்ண முடியும்? கிழிஞ்சது போ. இந்த காலத்துல இந்த மாதிரி உண்மையா வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புடா. காதலுக்கு அர்த்தம் என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுக்க. நாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க கூட சுத்தணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு செலவு பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கம்பெனி கொடுப்பா. அதுக்கு பேர் காதல் கிடையாது. அதோட பேர் என்ன தெரியுமா? விபச்சாரம். இத பார், நான் கடைசியா உனக்கு ஒரு ஐடியா தரேன். இன்னைக்கு போக போற கேம்ப்ல நீ கிறிஸ்டலை கரெக்ட் பண்ற. வர்ற வரைக்கும் அவ கூட நீ கண்டிப்பா ஜாலியா இருக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சா நீ அவ கூட சுத்து, இல்லனா கழட்டி விட்டுரு, அவ்வளவுதான். டேய் ஜாக், கொஞ்சம் சும்மா இருடா. ஏன் இந்த மாதிரி கொச்சையா பேசிட்டு இருக்க? இவ்வளவு தூரம் பேசுற நீ ஏன் ஜெஸ்ஸிய பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிற? ஜெஸ்ஸியா? ஜெஸ்ஸிய பத்தி எப்படிடா பேசுவேன்? அவ உண்மையிலேயே நல்ல பொண்ணாச்சே. எப்படி சொல்ற? ஏன்னா ஜெஸ்ஸி என்னோட ஆளு. அதனால நீ எப்பவுமே அவளை கூட பிறந்த சகோதரியா தான் பாக்கணும். அதை தவிர வேற ஏதாவது நினைச்சின்னா நான் கண்டிப்பா உன்னை பின்னி பெடல் எடுத்துடுவேன். ஜாக்கிரதை. சீக்கிரம் போலாவா, பேக்கெட்டு. இந்த கேம்ப் போகணும்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இதுக்காக ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். இவ்வளவு மாதிரி ஒருத்தி கூட கேம்பிங் போகணும்னு நினைக்கும் போது எனக்கு கடுப்பா இருக்கு. கிறிஸ்டல், நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? டைனா நம்ம கூட வரதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவளை பார்த்தாலே ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஹே டைனா, உனக்கு அதை எடுத்துட்டு வரதுல கஷ்டம் இல்லல்ல? இல்லப்பா, ஆனா நான் ஏதோ எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னது ஜெட்டியா? இல்லையே, அது மாடியில காய வச்சிருந்தேன், அதை எடுத்து வச்சுட்டேன்னு. வேற ஏதோ. சரி சரி, சைலண்டா நடந்து வா. எங்க ஊர்ல சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கூட கேம்புக்கு போகும்போது சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படுத்துறாளே. டெய்லர், என்னால ஜெர்சியை கரெக்ட் பண்ண முடியாதா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண பொண்ணு இல்லடா. அவ ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணு. உன்ன மாதிரி ஒரு குழந்தை பையனை அவ கண்டிப்பா லவ் பண்ணவே மாட்டாடா. அவ அழகென்ன, அவ அறிவென்ன, அவ படிப்பென்ன, அந்த மாதிரி ஒரு பொண்ண நீ நினைச்சு பாக்குறதே தப்பு. ஆனா நீ அவ கூட வாழணும்னு ஆசைப்படுற பாத்தியா? அத நினைக்கும் போது தான்டா உன்னை உண்மையிலேயே கலாய்க்கணும்னு எனக்கு தோணுது. உன் ரேஞ்சுக்கு பாடுறா, அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். கேம்புக்கு ஒரு இடத்துல அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் நினைச்சேன்னு பையன். அதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பா நான் 4 நாளைக்கு எழுந்திரிக்க விடாம பண்றேன். ஜாக்கிரதை. ஏய், ஹே, எப்படி இருக்க? என்னாச்சு சைலண்டா இருக்க? இது டைனா, இது கிறிஸ்டல். இவனை எடுத்துக்கிறியா? எனக்கு வேண்டாம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய். என்ன இப்பதான் வந்தீங்களா? ஹாய் ஜெஸ்ஸி. ஹாய் எவரிபடி. இவதான் ஜெஸ்ஸி. ஹாய், ஐம் டிஃப்னி. உன்னை பத்தி ஜாக் என்கிட்ட நிறைய சொல்லிருக்கான். அப்போ இவங்க 2 பேரையும் ரொம்ப நாளா தெரியுமா என்ன? சின்ன வயசுல இருந்து நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஜெட்டி போடுற வயசுல இருந்தே உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நாம இப்ப கிளம்பினாதான் நேரத்துக்கு போய் சேர முடியும். ஜெஸ்ஸி சொன்னதான் கரெக்ட். சீக்கிரமா கிளம்பலாம் வாங்க. சரி, எல்லாரும் சீக்கிரம் இருங்க. Come on. ஓகே, என் வண்டி எப்படி இருக்கு? சூப்பர்.
அட்டகாசமா ரெடி பண்ணிட்டேன். இந்த ட்ரிப்புக்கு போறதுக்காகவே போன வாரம் வண்டியை சர்வீஸ் கொடுத்து எடுத்துட்டு வந்தேன். குப்பை வண்டி மாதிரி இருந்த வண்டியை ஜெஸ்ஸி எப்படி மாத்திட்டா பாத்தியா? இந்த வண்டினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? செத்தா கூட இந்த வண்டியை நான் என் கூடவே எடுத்துட்டு போயிடுவேன். ஓகே கம் ஆன். எப்படி இருந்தது? நல்லா இருக்குல்ல? சீக்கிரம். சரி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. குளிங்க. சீக்கிரம் நட நட. நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கு. என்ன இது? இந்த இடத்துல தான் கேம்ப் போட போறோமா? இல்ல கேம்ப் போட போற இடத்துக்கு இங்க இருந்து நடக்க போறோம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? நான் ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கேன்ல, இத போட்டு நான் எப்படி மலை ஏறுறது? கேம்புக்கு போற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, அப்புறம் ஏன் ஹீல் போட்டு வந்த? ஷூ போட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல, இந்த மாதிரி காடு மேடுன்னு எனக்கு தெரியாது. ஹாய் கைஸ், நீங்க வரீங்களா இல்ல போறீங்களா? இல்ல, நாங்க இப்பதான் வரோம். இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ ஏற்கனவே இங்க வந்திருக்கீங்களா? நிறைய தடவை வந்திருக்கேன். சரி ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க காணாம போறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே, நாங்க கேர்ஃபுல்லாவே இருக்கோம். தேங்க்யூ. அதிகமா ரிஸ்க் எடுக்காம உங்களோட வீக்கெண்டா ஜாலியா கொண்டாடுங்க. ஓகே, ஏதாவது பிரச்சனை வந்தா எங்களை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. சரிடா, அப்ப முதல்ல கிளம்புடா சாமி. சரி, இன்னும் கேம்புக்கு எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லு. இங்க இருந்து கொஞ்ச தூரத்திலேயே அருமையான ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கதான். அந்த இடம் உண்மையிலேயே அழகா இருக்கும் தெரியுமா? அதோட போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு. நான் காட்டா? டேய் வாடா. இங்கதானே வச்சிருந்தேன், எங்க போச்சு? சரி வா, Okay, சீக்கிரமா வா, நம்ம கிளம்பலாம். எல்லாத்தையும் போலாம். அங்க போய் பாத்துக்கலாம். வா, இதுங்களை வச்சுக்கின்னு அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. என்னப்பா நீ வரலையா? கோச்சிட்டு அங்கே இருக்க போறியா? கண்டிப்பா இந்த இடம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இந்த இடம் பசுமையா, அமைதியா, அழகா, நம்ம என்ஜாய் பண்ற மாதிரியே இருக்கும். முன்னாடி எல்லாம் இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவோம், ஆனா இப்ப வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நடுவுல நீங்க எப்போது வந்தீங்களா? இல்ல, அப்ப வந்ததுதான். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் இந்த கொசுவை தவிர மீதி எல்லாத்தையும் எனக்கு இங்க ரொம்பவே பிடிக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் அதுக்காக கொசுவத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்லடா சாமி. என்னாச்சு? எதுக்கு கத்துன? இங்க சிக்னலே வர மாட்டேங்குது. உண்மையிலேயே அட்டகாசமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே இங்க யாருமே வரல. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அந்த மலைக்கு போயிடலாமா? ஏய் கிறிஸ்டல், என்ன சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? சாவடிக்கிறான். கொஞ்சம் டைட்டா பிடிச்சுக்கோ. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எங்க ஒரு எட்டுக்கால் பூச்சி இருக்கு. எட்டுக்கால் பூச்சியா? இந்த சின்ன விஷயத்துக்கு நீ ஆன்னு கத்துன? எனக்கு எட்டுக்கால் பூச்சி பார்த்தாலே ரொம்ப பயம். சரி சரி, அதெல்லாம் விடு. சீக்கிரம் வாங்க, டென்ட்ட முடிக்கணும்ல. இல்ல இல்ல, நான் இந்த இடத்தை விட்டு இனிமே நகரவே மாட்டேன். பாரு, என் கையெல்லாம் அழுக்காயிடுச்சு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இவ்வளவு கூட்டிட்டு வந்து வேஸ்டா அனுப்ப கூடாது. ஒழுங்கா மேட்டர் முடிக்க. புடி.
கையில என்னாச்சுப்பா? அந்த டென்ட் கட்டும்போது என் நகம் பிஞ்சு போயிடுச்சு. ஐயோ பாவம். சரி, எப்ப தீ முட்ட போறோம்? சும்மா எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. தோ இவனை மாதிரி நல்ல வேலை செய்ய கத்துக்கோ. எந்த வேலையா இருந்தாலும் அதை உருப்படியா செய்யணுங்கிறது தான் என்னோட கொள்கை. நானும் அந்த கொள்கையை ஆதரிக்கிறேன். நாம போய் இன்னும் கொஞ்சம் மரக்கட்டைகளை எடுத்துட்டு வரலாமா? நான் வரமாட்டேன். யாராவது இந்த இடத்துல உட்காந்து பொருள் எல்லாம் பாதுகாக்கணும்ல. திடீர்னு கரடி வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு. கரடிங்க கிட்ட இருந்து நீ பொருளை காப்பாத்த போறியா? நடந்த மாதிரிதான். ஓகே வா, நாம போய் வேலையை பாப்போம். உண்மையிலேயே கரடி வந்து நம்ம பொருளை எல்லாம் எடுத்துட்டு போயிடுமா? ஆமா, சரியா மாட்டணும். ஏன் இப்படி படுத்துற? நாம 2 பேர் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் சரியான இடம். எனக்கு ஒன்னும் சரியா படல. பேசாம இதை விட்டுட்டு திரும்பி போயிடலாமான்னு தோணுது. ஆனா என்ன திடீர்னு இப்படி எல்லாம் சொல்ற? ஏன்னா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சரி ஓகே, அதை விடு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். டைலருக்கு உன் மேல ஒரு கண்ணு. அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவன் ஒரு குழந்தை பையன். சரி, அதை விட நமக்கு தேவையான சரக்குலாம் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் போய் யாராவது மறப்பாங்களா? எனக்கு என்னவோ டேனா தான் அவனுக்கு ஏத்த ஜோடின்னு தோணுது. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளதான் நிறைய விஷயங்கள் ஒத்து போக சான்சஸ் இருக்கு. இருக்கலாம். அவன் காதல் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கான். அவன் ரொம்ப வித்தியாசமான ஆளு. ஓகே, ஆனா உண்மையா சொல்லனா உன் கூட சுத்துற எல்லாருமே உன்ன மாதிரி அசிங்கமானவங்களா தானே இருப்பாங்க. ஆ, நான் அசிங்கமானவன் தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா டெய்லர் விஷயத்துல நான் சொன்னது எல்லாமே நிஜம். இங்க பாரு, இப்ப நீ எதுக்கு அவனை பத்தியே பேசிட்டு இருக்க? இல்ல, உனக்கு நான் எச்சரிக்கை பண்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். ஜாக், என்னை பத்தி தேவையில்லாம கவலைப்படாத. அவனுக்காக தான் நான் கிறிஸ்டல் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே, அப்போ அவன் சாப்பிடுறதுக்காக தான் நீ கிறிஸ்டலை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. ஆமா. சரி, அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீ கிறிஸ்டலை கூட்டிட்டு வந்த. எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க? உனக்காகவும் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்ப குடு. இல்ல, அது குடுன்னு சொல்றேன்ல. குடு சொன்னா கேளு. என்னவோ நாத்தடிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா, ஏதோ அழுகுன நாத்தம் அடிக்குது. இந்த நேரத்துல இந்த நாத்தமும் எனக்கு பிடிக்கும். ஓ, அப்படியா? இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்குல்ல. எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சீங்க? சின்ன வயசுல நானும் ஜாக்கும் ஸ்கவுட்ல இருக்கும்போது இந்த இடத்த கண்டுபிடிச்சோம். நீங்க ஸ்கவுட்ல இருந்தீங்களா? ஆமா, இந்த இடத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் எல்லா பார்ட்டியும் கொண்டாடுவோம். எங்களோட பல கொண்டாட்டங்கள் இங்கதான் நடந்தது. அப்ப 2 பேரும் சேர்ந்து நிறைய ஆட்டம் போட்டிருக்கீங்க. ஓகே, அதை விடுங்க. இந்த சரக்குலாம் யாருக்கு வாங்கிட்டு வந்தது? என்ன அடிக்காம இருக்கீங்க? இந்தாங்க குடிங்க. கொஞ்சம் கொஞ்சமா அடி. ஒன்னும் அடிச்சுன்னா அப்புறம் கப்புனி ஏறி மாட்டே ஆயிட போற. சாரி ஜாக். ஆட விடு, இந்த நேரத்துல சாரி சொல்லிக்கிட்டு. ஒருவேளை நீ இந்த கேம்புக்கு வராம இருந்திருந்தீன்னா இந்நேரம் நாங்க எல்லாருமே உன்னதான் நினைச்சிட்டு இருப்போம். நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. நாம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம் தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனா நீங்க 2 பேர் மட்டும்தான் இப்ப ஜாலியா இருக்கீங்க.
நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக எங்களை இவ்வளவு தூரம் நடக்க வச்சதுல அர்த்தமே இல்ல. கண்டிப்பா நான் அப்படி நினைச்சு உங்களை கூட்டிட்டு வரல. இந்த அருமையான இடத்தை நீங்க எல்லாரும் பாக்கணும்னு தான் கூட்டிட்டு வந்தேன். என்ன போய் தப்பா நினைச்சிட்டேன்? இங்க பாரு ஜாக், நீ வரும்போது இத பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம். இவ்வளவு பெரிய காடு மேடுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இந்த கேம்புக்கு வந்திருக்கவே மாட்டேன். நீ போய் சொல்லி எங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்ட. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா கிறிஸ்டல்? நெக்ஸ்ட் டைம் கேம்ப் போடும்போது உங்க வீட்டுக்கு பின்னாலேயே போட்டுடலாம். டைலர், நீ டென்ட்டுக்கு போய் ஒரு நல்ல சீடி இருந்தா எடுத்துட்டு வாயே. யா ஷூர், எடுத்து வந்துடுறேன். ஹாய். ஏன் இந்த மாதிரி பாக்குற? ஏன் பார்க்க கூடாதா? வந்த இடத்துல எல்லாரும் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கணும்? சந்தோஷமா இருக்கலாமே. நீ எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா பழகுற. உண்மையில எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து நான் வந்து எல்லார்கிட்டயும் வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வந்து நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து என்ன வேணாலும் பண்ணலாமா? இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா, நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இடத்துல துணையா இருக்கலாம். அது பிடிச்சிருக்கு. நீ கடைசியா சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப நல்லவ. அப்படியா? ஆமா. உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்ல. இது உனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு எனக்கு விளையாடுறது பிடிக்கும். அப்புறம் புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து அதை விட சூப்பரான விஷயத்த நான் சொல்லி தரேன். என்னாச்சு? இல்ல வேண்டாம், இது என்னால. ஏன் என்ன பிடிக்கல உனக்கு? இல்ல உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட, எனக்கு எல்லாரும் வெளியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இது வந்து. நீ என்ன அரவணியா? இல்ல நான் அதெல்லாம் இல்ல. நீ வேற பொண்ணா இருந்து நானே இறங்கி வந்து வெக்கத்தை விட்டு என்ஜாய் பண்ணலாமான்னு கேக்குற. நீ என்னடானா பொம்பளை மாதிரி வெக்கப்படுற? இல்ல நான் அப்படிலாம் இல்ல. ஆனா என்னன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பழக்கம் இல்ல. முதல் தடவைங்கிறதுனால எனக்கு கொஞ்சம். முதல் தடவையா? இல்ல நான் 2வது படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு கிஸ் கொடுத்திருக்கேன். அதான் லாஸ்ட். அட பாவி, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணது இல்லையா? நீ நினைக்கிற மாதிரி பையன் நான் இல்ல. நான் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸா தான் நினைப்பேன். அதனாலதான் தாங்க முடியாம டென்ட்டுக்குள்ள வந்து ஏதாவது பண்ணலான்னு வந்தா முடியாதுன்னு சொன்ன எப்படா? உன்ன மாதிரி ஒருத்தனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. உனக்கு டேட்டிங்ல ஒரு கேடா? இனிமே என்னைக்காவது என்ன ஆசையா பார்த்த மவனே நீ செத்த. எவ்வளவு ஆசையா உள்ள வந்த சனியம் பிடிச்சவன் எடுத்துட்டான். உன் டென்ட்டை மூடிட்டு தூங்கு. செம்மையா வெறுப்பேத்தணும்ல. என்னடா ஆச்சு? பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. பேயா? அத கூட சமாளிச்சலாம்டா, இத சமாளிக்க முடியாது. சிக்னலே வர மாட்டேங்குது.
அட கடவுளே, நான் எந்த பக்கமா வந்தேன்? இங்க பார் டிஃப்னி, நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த உறவை பேசாம எல்லார்கிட்டையும் சொல்லிடலாமா? என்னன்னு சொல்ல போறீங்க? அது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்ல போறேன். இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைங்களை பத்திக்கிட்டு ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பிளீஸ் என்ன விட்டுரு. கல்யாணம் பிடிக்காதா? நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நாம 2 பேருமே இப்ப புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஊர்ல இருக்கிற எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் எப்பெல்லாம் கல்யாணம் பேச்சு எடுக்கிறனோ, ஏன் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிற? என்ன கொடுமை இது? சாதாரணமா பொண்ணுங்க தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவசரப்படுத்துவாங்க. ஆனா இங்க தலைகீழா இருக்க. இங்க பாரு டிஃப்னி, நான் ஒன்னும் உன்னை வற்புறுத்தல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம சீக்கிரமா கல்யாணம் பண்ணி நல்ல அழகான குழந்தைங்களை பத்திக்கிட்டு வாழ்க்கையில சீக்கிரமா செட்டில் ஆயிடலாம்னு சொல்ல வரேன். இல்ல ஜாக், அது கண்டிப்பா சரியா வராது. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை கவனிக்காம வேற எப்படியா சுத்துவேன்னு நினைக்கிறியா? ஹே இல்ல ஜாக், இப்ப வேண்டாம்னு சொல்றேன். வாழ்க்கையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அது என்ன தப்பா? நான் வெளியே போய் தூங்குறேன். ஹே இரு, சொன்ன கேளு. குட் மார்னிங் ஜாக். சீக்கிரமா வந்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஆமா, என்னாச்சு? வெளியே வந்து படுத்திருக்க? இயற்கையோட ஒன்றிட்ட, அதனாலதான். உனக்கு பசிக்கலையா? கொஞ்சம் தூரம் நடக்கலாமா? ஆமா, கிறிஸ்டல் எங்க? தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமா நான் அவளை இங்க பாக்கவே இல்லையே. இங்க பாத்தியா, அவ பெட்ல அப்படியே தான் இருக்கு. அவ தூங்க வரலன்னு நினைக்கிறேன். எங்க போனா அவ எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. அவளை கடைசியா யார் பார்த்தா? நான் கொஞ்சம் சீக்கிரமாவே தூங்கிட்டேன். எங்க கூட தான் உட்காந்துட்டு இருந்தா. நாங்க எல்லாரும் பழைய விஷயத்த பேசி ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். இவ சொல்றது சரிதான். நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு அவ அந்த காட்டுக்குள்ள போனா. அவ ஏதோ பாத்ரூம் தான் போறான்னு நினைச்சேன். அவ அப்படியே போயிருப்பான்னு நினைக்கிறியா? அவளுக்கு தான் நம்ம கூட இருக்க பிடிக்கலையே. ஒருவேளை அவ காட்டுக்குள்ள தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இருக்கு, போன்ல ட்ரை பண்ணா போதுமே. என் மொபைல்ல சுத்தமா சிக்னல் இல்ல. உங்களதுல? அவளை இனிமே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பாதையை கண்டுபிடிச்சு திரும்பி வர்றது இந்த காட்டுல ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சரி, ஓகே, அவளை தேடி நானே போறேன். டேய், நீ ஓட சீக்கிரம். இதோ வரேன். நில்லு, நானும் வரேன். அப்போ நீ நானும் சேர்ந்துதான் இன்னைக்கு சமையல் செய்யணுமா? ஒருவேளை அவ வந்தானா நான் குரல் கொடுக்கறேன். ஏன்னா எங்களுக்கு கேக்குற மாதிரி குரல் கூட மறந்துடாத என்ன? கிறிஸ்டல்!
எங்க போனானே தெரியலையே. அவளை நம்ம இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. ஆமா, உண்மையை சொல்ல போனா இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் உண்மையிலே காரணம். என்ன காரணம்? இல்ல, நேத்து ராத்திரி அவ என் டென்ட்டுக்குள்ள வந்து நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம் வான்னு என்ன கூப்பிட்டா. நான் தான் ஒத்துக்கவே இல்ல. அதனால என்கிட்ட கோச்சுக்கிட்டு ஒருவேளை அவ காட்டுக்குள்ள போயிருப்பாளோன்னு எனக்கு தோணுது. அதுக்கும் காட்டுக்குள்ள போறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவளை அப்பதான் கடைசியா பார்த்தேன். எனக்கு என்னவோ அவ வழி தவறி போயிருக்கலான்னு தோணுது. இந்த காட்டுல வழி தவறிட்டு அப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அவ கீழே போய் கார்ல கூட படுத்து தூங்கிட்டு இருக்கலாம்ல. அப்படி போகும்போது கூட வழி தவறி இருக்கலாம்ல. சரி, அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கலாம். அதை தவிர வேற வழி இல்ல. அதான் நல்லது. கிறிஸ்டல், அவங்க அவளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. எனக்கு என்னமோ இந்த காட்டுல நம்மள யாரும் வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. அது நாம தனியா இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணுது. அதுவும் இல்லாம நீ எப்ப பார்த்தாலும் திகில் படம் தான் போட்டு பாத்துட்டு இருப்ப. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? நீ கவலைப்படாத, கண்டிப்பா அவங்க அவளை கூட்டிட்டு வந்துருவாங்க. கார் பார்க் பண்ண இடத்துக்கு போயிருப்பாளோ? கார் கிட்ட போனா பரவாயில்ல, வழி தவறி போனாதான் பிரச்சனை. நாம வேணா கார் இருக்கிற இடத்துல போய் அவளை தேடி பார்க்கலாமா? நீ சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை நாம கார் கிட்ட போய் அந்த நேரம் பார்த்து அவ இங்க வந்து நம்மள தேடி திரும்பவும் காட்டுக்குள்ள போயிட்டா? ஆமால. சரி, அதெல்லாம் விடு. எனக்கு பசிக்குதுப்பா. எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தை சாப்பிடலாம். அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி சுத்த விட்டுட்டாலே. அவ ஏதோ வீம்புக்கு பண்ண மாதிரி சொல்ற? ஆமா, அவ கண்டிப்பா வீம்புக்கு தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா. அவ இங்க வந்ததுல இருந்து நாம யாருமே அவளை கண்டுக்கல. அதனாலதான் நம்மள இப்படி அலைய விட்டுட்டு இருக்கா. இல்ல, கண்டிப்பா அவ அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டா. அவ சரியான லூசு. கண்டிப்பா என்ன பண்ணாலும் பண்ணுவா. கடவுளே, அங்க பாரு. ரத்தமா இருக்குல்ல? ஏதாவது மிருகத்தோட ரத்தமா இருக்குமோ? Oh God. இங்க என்ன நடந்திருக்கும்? கடவுளே, இது அவளோட சிரிப்பாச்சு. ஒருவேளை அங்க பாரு. அவளை விடாத, புடி. எங்க ஃப்ரெண்ட் எங்கன்னு சொல்லு. அவளை கொண்டாச்சு. அவ இப்போ உயிரோட இல்ல, இறந்துட்டா. என் பேர் அவத்த. நான் நோஷாங்கிற கிரகத்துல இருந்து வந்திருக்கேன். இது என்னோட உயிர் சக்தி மட்டும்தான். என்ன சொல்ற நீ? இது என்னோட உண்மையான உடல் கிடையாது. நோஷாவா? என்னோட உண்மையான உடல் ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கு. அது உங்க பூமியை சுத்திட்டு இருக்கு. ஆனா எங்களால உன்னை தொடவும் பார்க்கவும் முடியுது. எங்க கிட்ட இருக்கிற உயர் சக்திய உங்க பூமிக்கு ஏத்த மாதிரி எங்களால மாத்திக்க முடியும். இந்த சூழலை வாழவும் முடியும். முதல்ல கிறிஸ்டல நீ என்ன செஞ்சன்னு மரியாதையா சொல்லிடு. நான் சொல்றதை கேளுங்க. மனுஷங்களுக்கு நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். அப்போ நீ தானே அவளை கொன்னுட்டாங்கன்னு எங்க கிட்ட சொன்ன. உன் ஃப்ரெண்ட நான் கொன்னுட்டேன்னு எப்போவாது உன்கிட்ட சொன்னேனா? அவ இறந்துட்டான்னு தான் உன்கிட்ட சொன்னேன். அப்ப வேற யார் செஞ்சா? இவதான் அதை செஞ்சிருப்பா.
மாட்டுக்கிட்டதுனால போய் சொல்லிட்டு இருக்கா. கொன்னது அந்த ஏலியன். என்னது? எங்களோட மூதாதையர்களுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கறதுக்காக செஞ்ச ஆராய்ச்சியில வந்ததுதான் இந்த ஏலியன். அதோட பயங்கரமான சக்திக்கு முன்னால எங்களால தாக்கு பிடிக்க முடியாம போயிடுச்சு. இதனால பக்கத்து கிரகத்துல அந்த ஏலியனை கொண்டு போய் விட்டுட்டோம். பல 100 வருஷங்களுக்கு அப்புறமா நாங்க கொண்டு போய் விட்ட அந்த ஏலியனுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க அங்க போனோம். ஆனா எங்களுக்கு அங்க அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த கிரகத்தை மொத்தமா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பயங்கரமான ஏலியன் கொண்டு வந்துடுச்சு. தேவைக்கேத்த மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திக்கிற வித்தையையும் அது கத்துக்குச்சு. ஒரு உயிரினத்தோட ஒரு துளி ரத்தம் அதுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த உயிரினமா அது உடனடியா மாறிடும். இந்த சக்தி அதுகிட்ட இருக்கிறதுனால அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஆபத்தானது. அதோட சக்திக்கு முன்னால உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதால எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியுமா? கண்டிப்பா. அடுத்த தடவை உங்களோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா அது அவளா இருக்க முடியாது. அதே போல யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரியும் அந்த ஏலியனால இருக்க முடியும். அது சரி, அது எப்படி பூமிக்கு வந்துச்சு? உங்களால பாதுகாக்க முடியாதுன்னு நீங்க தான் அதை பூமியில கொண்டு வந்து விட்டீங்களா? இல்ல, எங்களையும் மீறி அது உங்க பூமிக்குள்ள பரவ ஆரம்பிச்சிருச்சு. பரவுமா? உண்மையிலேயே நாங்க தயாரிச்சது 10 ஏலியன் தான். அந்த 10 ஏலியன்களையும் நாங்க மொத்தமா கொண்டு போய் நோபி கிரகத்துல விட்டுட்டோம். அந்த 10மே பெண்கள் தான். அதனால அதுங்களால கண்டிப்பா எண்ண சேரவே முடியாது. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த ஏலியன்கள் செக்ஸ் வச்சுக்காமலேயே அதோட எண்ணத்தை பெருக்க முடியும். இந்த எண்ணத்தை அழிக்கிறதுக்காக எங்க கிரகத்துல இருந்து நிறைய பேர் போய் அதுங்க கூட சண்டை போட்டாங்க. கடைசியில எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏலியன்களை நாங்க அழிச்சிட்டோம். ஆனா சில ஏலியன்கள் மட்டும் எப்படியோ தப்பிச்சு பல கிரகங்களுக்கு போயிடுச்சு. அதுல ஒண்ணுதான் உங்களோட பூமிக்கு வந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா அதுக்குள்ள உங்களோட ஃப்ரெண்டுக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒண்ணு உயிரோட விட்டோம்னா அது கொஞ்ச நாள்ல 10 ஆகும். அப்புறம் 100 ஆகி இந்த உலகத்தையே அழிச்சிடும். அப்போ நீ அதை கொல்றதுக்காக தான் இங்க வந்தியா? ஆமா, நீங்க என்ன பாத்தீங்கல்ல, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் அதை பார்த்தேன். எங்க கிரகத்தை விட உங்களோட கிரகத்துல புவியீர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால என்னோட சக்தியை என்னால சரியா பயன்படுத்தவே முடியல. அதனாலதான் அது ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. ஆனா நான் அதை காயப்படுத்திட்டேன். எங்க கிரகத்தை விட பூமியில அந்த ஏலியனோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் அதை விட மாட்டேன். நீ சொல்றத பார்த்தா இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு தான் தோணுது. ஏன்னா அத கண்ணுக்கு வேற தெரியாதுன்னு சொல்ற. அத பத்தி கவலைப்படாதீங்க. அதை அழிக்கிற மிஷினை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அது எந்த உருவத்துக்கு மாறினாலும் அந்த மிஷினால ஏலியனை கண்டுபிடிக்கவும் முடியும், அதை அழிக்கவும் முடியும். நாங்க கண்டுபிடிச்ச மிஷின் கிட்ட இருந்த அந்த ஏலியனால நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. தயவு செஞ்சு என்ன விடுதலை பண்ணுங்க. நான் உடனடியா அந்த ஏலியனை கொண்டு இந்த பூமியை காப்பாத்தணும். எங்க கிட்ட இருக்கிற மிஷனோட பேரு ரோபோ. அந்த மிஷனை லொகேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் அதை கொல்ல முடியும். யாருக்கு காது குத்த பாத்துட்டு இருக்க? நீ சொல்றத எந்த பைத்தியக்காரனும் நம்ப மாட்டான். என்ன உளற நீ? இவ போய் சொல்லிட்டு இருக்காடா. நம்ம எல்லாரையும் முட்டாளாக்க பாக்குறான். இவள அவுத்து விட்டோன்னு வையே, கிறிஸ்டல் இவ எப்படி கொண்டாலும் அதே மாதிரி அடுத்த நிமிஷம் நம்ம எல்லாரையும் கொண்டுடுவா. அதை புரிஞ்சுக்க. இங்க பாரு ஜாக், எனக்கு இவ சொல்றது உண்மையாதான் தோணுது. நாம ஏன் இவளை நம்ப கூடாதுன்னு சொல்ற? இவ சொல்றது காமெடியா இல்ல. நாம இவள அவுத்து விடுவோமா, இவ போய் அந்த ரோபோவை கண்டுபிடிப்பாலாம். அந்த ரோபோ ஏலியனை கொண்டுடுமா. இதெல்லாம் விட்லாச்சேரியர் படம் மாதிரி இல்ல? நீ கண்டிப்பா பயத்துலதான் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு இவன் மேல நம்பிக்கை வரல. இவளை நம்ம தீர்த்து கட்டிடலாம். ஏய், ஒரு நிமிஷம் இரு. இவளை கொல்ல வேண்டாம். நம்ம யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டேன். முதல்ல இவளை கொன்னு தூக்கி போட்டுட்டு அந்த ரோபோவை கண்டுபிடிச்சு அந்த ஏலியனை எப்படியாவது தீர்த்து கட்டணும். இவன் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா அந்த ரோபோ நிச்சயமா ஏலியனை கொண்டுடும்ல. வேண்டாம், என்ன கொண்டுடாதீங்க. நான் எப்பவும் அமைதியை விரும்புறவன். டிஃப்னி வேண்டாம், சொன்ன கேளு. இல்ல, இவ சொல்றதான் சரி. அதை தவிர வேற வழியே இல்ல. வேண்டாம். டிஃப்னி, என்னாச்சு உனக்கு? என்ன மன்னிச்சுடு. எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. நான் உடனே அந்த ஏலியனை அழிச்சே ஆகணும். டிஃப்னிக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண? அவளை கொல்றதுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா என் சக்தி என்னன்னு காட்டுறதுக்கு தான் அப்படி பண்ண. இப்போ அது இவளை நம்புறியா? வேற வழியே இல்ல. அந்த ரோபோவால தான் அந்த ஏலியனை கொல்ல முடியும்னா ஏன் நீ அந்த ரோபோவை எப்பவும் கூட வச்சுக்கல? எங்க ஸ்பேஸ் ஷிப் தரையிறங்கும் போது எங்க கிட்ட இருந்து அந்த ரோபோ மிஸ் ஆயிடுச்சு. என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் கெட்டு போனதுனால அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. சரி, அதை சரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
கொஞ்ச நேரம் தான் ஆகும். ஆனா அதுக்காக நாம லேட் பண்ண முடியாது. நாம செயல்படாம இருந்தா அந்த ஏலியன் நம்மளையே அழிச்சிடும். அந்த ஏலியன் இனப்பெருக்க வேற செய்யும் சொன்னி, அது உண்மையா? ஒருவேளை இந்த பூமியோட சூழல் அதுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீ சொல்ற மாதிரி நடக்கும். அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நம்ம சூழலுக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் 72 மணி நேரம். அது இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப 62 மணி நேரம் ஆயிருக்கு. அப்படின்னா நம்ம உடனே செயல்பட்டாகணும். ஆமா, இங்க இருந்தா நம்ம உயிர் உடனே போயிடும். ஏனா கிறிஸ்டல் கடிச்சிட்டாளா? இவளுக்கு என்னாச்சு? இவ்வளவு படி அது டீனா, ஜெசி, இவங்கதான் அவதார். சோ அந்த ரோபோவை கண்டுபிடிச்சு அதை ஆக்டிவேட் பண்ணாதான் நம்ம எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்றீங்களா? இதுல ஒண்ணு கஷ்டமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த ரோபோவை கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுவீங்களா? ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா? இப்படி கதை பேசிட்டு இருந்தா கண்டிப்பா முடியாது. ஓகே, அப்படின்னா நம்ம உடனே கிளம்பலாம். ஆமா, அந்த ரோபோ எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னு என்னால கரெக்டா சொல்ல முடியாது. இருந்தாலும் நாம எல்லாரும் இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல. கிழக்கா இல்ல மேற்கு பக்கம். குழப்பாத. இங்க பாரு, நான் இவ்வளவு தனியா விட்டுட்டு வர முடியாது. அதனால நான் இங்கே இவ கூட இருக்கேன். ஆனா இவங்க தனியா இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்லையே. இல்ல பரவாயில்ல, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. இந்த மிஷின் உங்களை பாதுகாக்கும். என்ன இது? இதோட பேரு பிராமா. உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி உங்களை காப்பாத்தும். அடச்ச, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லு. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு இது ரிப்பேர் ஆயிடுச்சு. கிழிஞ்சது போ. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க கிரகத்துல இருந்து கொண்டு வந்த ஏதாவது ஒரு பொருள் உருப்படியா வேலை செய்யுமா? அத முதல்ல சொல்லு. இது வேலை செய்யும். நாங்க திரும்பி வர வரைக்கும் இது உங்களை காப்பாத்தும். நானும் இங்கே இருந்துறேன். எல்லாரும் இந்த வளையத்துக்குள்ளேயே இருங்க. அப்பதான் உங்களுக்கு பாதுகாப்பு. நாம கிளம்பலாமா? பாத்து கவனமா போயிட்டு வாங்க. ஜாக்கிரதை. கண்டிப்பா ஜாக். உங்களுக்காக நான் காத்திருப்பேன். ஓகே ஜாக். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதை அழிச்சிட்டு நாங்க சீக்கிரமாவே வந்து சேருவோம். வாங்க, இந்த பக்கமா போலாம். சரி, தெரியாம தான் கேக்குறேன். எங்களோட மொழி உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களோட கிரகத்திலயும் எங்க மொழி தான் பேசுவீங்களா? இல்ல, எங்க கிரகத்துல எங்களுக்குன்னு மொழி இருக்கு. ஆனா உங்க மொழிய நாங்க கத்துக்கிட்டோம். என்னாச்சு? இல்ல, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. இல்ல நான் அட கடவுளே! ஜாக், ஜாக், நீ ஏதாவது பாத்தியா? இல்ல, இங்க எதுவும் இல்ல. கரும்பு பிடிச்ச மிஷினுக்கு என்ன ஆச்சு? என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. நாமளும் அவங்க கூட போயிடலாமா? நீ சொல்றது நல்ல ஐடியா தான். ஆனா அவங்க எங்க போறாங்கன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம இவ்வளவு அவ்வளவு தூரம் நடக்க முடியாது. என்னால முடியும், போலாம். எனக்கு என்னமோ இங்க இருக்கிறது பாதுகாப்பா தோணல. அந்த ஏலியன் இங்க வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கதை அவ்வளவுதான். காட்டுக்குள்ள நடந்து போய் நேரடியா அதுகிட்ட மாட்டிக்கிறத விட நாம இங்கே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இதை சரி பண்ண முடியுதான்னு கொஞ்சம் பாரு. முடியுமா? என்னால உறுதியா சொல்ல முடியாது. நீ நல்லா முயற்சி பண்ண, கண்டிப்பா உன்னால முடியும். என்னால முடியல. இந்த மாதிரி மிஷினை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இதை திறந்தாதான் ஏதாவது செய்ய முடியும். இதை வச்சு தரேன். அந்த ரோபோவை உடனே உன்னால ஆக்டிவேட் பண்ண முடியுமா? உறுதியா சொல்ல முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். உனக்கு பயம் இல்லையே? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ரோபோவை ரெடி பண்றதுக்கு எங்களால முடியும். ஏன்னா
எங்க டெக்னாலஜியும் உங்க டெக்னாலஜியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இவ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேற, அதனால சீக்கிரமா முடியும். தேங்க்யூ. மனிதர்கள் எங்களை விட புத்திசாலிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க டெக்னாலஜியை விட எங்களோட டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. அதனால அவசரப்பட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா அது கெட்டு போயிடும். நான் இப்படி சொன்னதுனால நீங்க என்ன தப்பா எடுத்துக்கலையே? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க கூட கலந்து வேலை செய்யறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். வாங்க உடனே இங்க இருந்து போயிடலாம். இதுக்கு மேல இங்க இருந்தனா நமக்கு தான் ஆபத்து. இப்ப வேலை செய்தான்னு பாப்போம். அந்த சத்தத்தை கேட்டியா? ஓகே, இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்து தான். நாம அந்த ஏலியன் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடலாம். சீக்கிரம் வாங்க. டெஃப்னி, நாம கிளம்பலாம். உன்னால முடியும் இல்ல? யா சீக்கிரம் போலாம் வா. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இரு. சரி பண்ணிட்டே தான் இருக்கேன். கமான், சீக்கிரமா வா. என்னால நடக்க முடியல. புரியுது, நம்ம ஃப்ரெண்டுங்களை உடனே கண்டுபிடிச்சாவணும். சீக்கிரம் வா. இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்து. நாம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போகணும். நாம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோமா? ஆமா, என்ன நம்புங்க, நாம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த ஏலியனோட சக்திக்கு முன்னால ரோபோ இருக்குல்ல, அதால அதை தாக்கி அழிக்க முடியுமா? நீ நினைக்கிற மாதிரி எங்க ரோபோ சாதாரணமானது இல்ல. எங்க ரோபோக்கு இந்த ஏலியன் எல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். அது மட்டும் இல்லாம எங்க ரோபோ கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் உங்ககிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களை விட சக்தி வாய்ந்தது. அப்படி என்ன ஆயுதம்? எங்க ரோபோ கிட்ட இருக்கிற சோனிக்ங்கிற ஏவுகணை உங்க பூமியையே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அந்த ஏவுகணை ஏலியனோட உடம்புக்குள்ள போய் அதோட டிஎன்ஏ வரைக்கும் அழைச்சிடும். எங்க ரோபோவோட குறியில இருந்து அந்த ஏலியனால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எங்க ரோபோ அவ்வளவு சக்தி வாய்ந்தது. வாவ், ஜேக் நில, நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோமா? அது அவங்க நம்ம கிட்ட கிழக்கு பக்கம் போறேன்னு தானே சொன்னாங்க. ஆமா, அப்ப நம்ம சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வா. கவலைப்படாத, நாம கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சிருவோம். நாற்கல்ல எதுவும் ஆகாது. நிஜமா ஒண்ணும் ஆகாதுல்ல? நிச்சயமா, நம்மள எதுவும் நெருங்காதபடி நான் பாத்துக்கிறேன். என்ன கருமண்டா இது, வேலையை செய்ய மாட்டேங்குது. இப்ப வேலை செய்யுது. டேனா, நான் வந்துட்டேன். ஐயோ, எங்க இவங்க? எங்க போயிட்டாங்க? கிறிஸ்டல், எங்க இருக்க? கிறிஸ்டல், எங்க இருக்க நீ? கிறிஸ்டல், எங்க இருக்க? கிறிஸ்டல், எங்க இருக்க நீ? கிறிஸ்டல், நான் உன் பின்னாடி தான் இருக்கேன். நீ இன்னும் உயிரோடவா இருக்க? இங்க ரொம்ப அமைதியா இருக்கே. ஒருவேளை அது இங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்குமா? இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது நம்மள தாக்கறதுக்கு முன்னாடி சில விளையாட்டுகள்லாம் காட்டும். சரி,
உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். உங்க கிரகம் எங்க கிரகம் மாதிரிதான் இருக்குமா? ஆமா, ஆனா எங்க கிரகத்துல 2 சூரியன் இருக்கு. ஒண்ணு மறைஞ்சதும் இன்னொன்னு உதயம் ஆயிடும். உங்க சூரியன் அழிஞ்சுகிட்டே வருது. அத மாத்துறதுக்கு உங்ககிட்ட இன்னொரு சூரியனும் கிடையாது. உங்க சூரியனோட பாதி ஆயுள் இப்பவே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்க கிரகத்துக்கு ஆயுள் கொஞ்சம் கம்மி தான். நீ சொல்றதும் சரின்னு தான் எனக்கு தோணுது. இது அழிஞ்சிடுச்சுன்னா உங்க எனிமி மொத்தமா அழிஞ்சிடும். இத காப்பாத்த வழி கண்டுபிடிங்க. ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? வாங்க சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். ஜாக், நேத்து நடந்ததை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது இந்த நேரத்துலயா? ஆமா ஜாக், என்ன மன்னிச்சிரு. நான் 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 உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. நீ என்கிட்ட எந்த அளவுக்கு சீரியஸா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, நீ என்கிட்ட கொஞ்ச நாள் பழகிட்ட என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். அதனாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. புரியுது. ஆனா மனப்பூர்வமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் டிஃப்னி, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். என் உயிரை விட ஒன்னு அதிகமா நேசிக்கிறேன். நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷத்தை உணர்றேன். இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா உனக்கு புரியாது. ஜேக், இல்ல, நீ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். நான் ஒரு பிளே பாய் தான். ஆனா எந்த பொண்ணுகிட்டயும் நான் இது நாள் வரைக்கும் எல்லாம் மீறி பழகினதே கிடையாது. உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஜாக். நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சனே தவிர உனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கல. கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நீ சந்தோஷமா இருப்பேன்னா அதுக்கு நான் ஒத்துக்கலைன்னா நீ நிச்சயமா சங்கடப்படுவ. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் ஜாக். இங்க இருந்து வீட்டுக்கு போனதும் சர்ச்சுக்கு போய் ஒரு நல்ல டேட் இருக்கான்னு பாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பெத்துக்கலாம். அப்படியா? ஆமா. இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், 5 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது, அடுத்த வருஷமே பெத்துப்பேன். சரி, டேனா எங்க போனா? நான் இங்கதான் இருக்கேன். எப்படி நீ இந்த பக்கம் வந்த? உங்க பின்னாடிதான் வந்தேன். நான் இவளை பின்னாடி பார்க்கவே இல்லையே. ஒருவேளை இவ அடச்சா, நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்க இருக்க? முன்னாடி வா. அம்மா, உங்க கிரகத்துல சினிமாலாம் இருக்கா? இல்ல, எங்க கிரகத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல. நீ என்ன லூஸ் ஆயிட்டியா? என்னாச்சு? எதுக்கு இப்ப நீ தேவையில்லாத கேள்வியில கேட்டுட்டு இருக்க? நானே அந்த ஏலியன் வந்து நம்மள சாகடிச்சிருவோன்னு வயித்துல உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்னடானா அவ கிரகத்துல சினிமா இருக்கா சீரியல் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க? எப்படியாவது அந்த ரோபோவை கண்டுபிடிச்சு ஏலியனை அழிச்சிட்டு இங்க தப்பிக்கிற வழியை பார்க்கணும். இல்ல, நான் வந்து அறிவு வளர்த்துக்கலாம்னு கேட்டேன். சாரி, நானும் ஏதோ டென்ஷன்ல தான் அப்படியே பேசிட்டேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனிமே என்ன பண்றது? இங்க இருந்து நம்மளால வெளியில போக முடியுமா? தேவையில்லாம கவலைப்படாத, கண்டிப்பா போயிடுவோம். அந்த சவுண்ட கேட்டீங்களா? ஹாய் गाइस. தேனா எங்க ஜேக்? நாம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். தேனாவா? தேனா கிறிஸ்டல்ல கண்டுபிடிச்சிட்டா. அவங்க 2 பேரும் கேம்புக்கு போயிருக்காங்க. சீக்கிரம் வாங்க, நாமளும் அங்க போயிடலாம்.
இவன் நம்மள குழப்பறா. இது கண்டிப்பா அந்த ஏலியன் தான், ஜாக் இல்ல. நான் சொல்றத நம்புங்க. கிறிஸ்டல் இறந்துட்டா ஜேக்? இல்ல 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 இல்ல, கிறிஸ்டல் இறக்கல, உயிரோட தான் இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் காயப்பட்டிருந்தது. அது கேம்புக்கு போன உடனே சரியாயிடும். நீ உண்மையதான் சொல்றியா ஜேக்? இந்த அவதார் தான், இவதான் எல்லாத்துக்குமே காரணம். இவளை நம்பாதீங்க, இவ சொன்னது எல்லாமே போய். இவ நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுக்க பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப டிஃப்னிக்கு வேற சுத்தமா உடம்பு சரியில்லை. சந்தேக மாதிரி தான், கிட்ட வந்து பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவன் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு ஜாக். இந்த அவதார் ஏதோ ஒரு விஷத்தை அவன் மேல செலுத்தி இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் நம்ம எல்லாரையும் மொத்தமா அழிக்க போறா. ஓடுங்க, சீக்கிரம் போங்க. இது ஜாக் இல்ல, ஏலியன். ரோபோ இல்லாம நம்மளால இதை எதிர்க்கவே முடியாது. நீ கொடுத்த மெஷின் அவங்கள பாதுகாக்கும் தானே சொன்ன? நான் கொடுக்கும்போது அந்த மிஷின் ரிப்பேர் ஆனதுல ஒருவேளை அது வேலை செய்யாம போயிருந்திருக்கும். அந்த ராட்சசி சொல்லிட்டு இருக்கிற பொய்யெல்லாம் இன்னும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா? நாம ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சீக்கிரம் என்கிட்ட வந்துருங்க. என்னால மட்டும்தான் உங்க எல்லாரையும் காப்பாத்த முடியும். நான் சொல்றத கேளுங்க. அவ கொஞ்ச நேரத்துல செத்துருவான்னு நான் சொன்னேன்ல. வந்துருங்க. அவளால உங்களை காப்பாத்தவே முடியாது. சீக்கிரமா போய் அந்த ரோபோவை கண்டுபிடிங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்க. இரு. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணுல இரு. ஒண்ணுல நல்ல வேலை, அடி ஒண்ணு படல. அவதார் அங்க விட்டுட்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? அவதான் உடனே அங்க எதிர்ப்பு போன்னு சொன்னால. இப்ப என்ன பண்ணலாம்? சீக்கிரம் வா, ரோபோ தேடலாம். இதை எப்படி திறக்கிறது?
இத கண்டிப்பா திறக்கவே முடியாது. அவர்தான் உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல, எனக்கு ஒண்ணு ஆகல. அந்த ஏலியனுங்க தெரியல, ஒருவேளை காட்டுக்குள்ள ஓடி போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் காயப்படுத்திட்டேன். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதோட காயத்தை அது சீக்கிரமா குணப்படுத்திக்கும். அதுக்கு முன்னால நம்ம ரோபோவை சரி பண்ணணும். இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு என்னாச்சு? நான் எதிர்பார்த்ததை விட இந்த ரோபோ இன்னும் அதிகமா டேமேஜ் ஆயிடுச்சு. இது கிரஷ்லேண்ட் ஆனதுனால இந்த ரோபோவோட பவர் எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு தடவைக்கு மேல இதால ஷூட் பண்ணவே முடியாது. சரி, ஆனா ஒரு தடவை ஷூட் பண்ண போதும்ல? அது போதும். ஆனா இதோட கேமராக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு. இதோட கேமரால ப்ராப்ளம் வந்ததுனால ஒருவேளை ஷூட் பண்ணும்போது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை எப்பயாவது உடனே சரி பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல. இதோட ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரமா சரி பண்ணிடுவேன். இது சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வா, இது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. இனிமே ஏலியனால தப்பிக்கவே முடியாது. மெயின் பவர் பாக்ஸ்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். டெய்லர், நான் மெயின் போய் பாக்குறேன். நான் சொன்ன உடனே நீ இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். ஓகே. ஜெஸ்ஸி, நீ என் கூட வா. டெய்லர் அந்த பட்டனை பிரஸ் பண்ண உடனே நீ இங்க இருக்கிற இந்த பட்டனை அழுத்திட்டு இந்த லிவரை புடிச்சு இழுக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அப்புறம் அது கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, ஓகே? சரி, இதெல்லாம் வேலை செய்ய நினைக்கிறியா? அவதான் கண்டிப்பா முடியும்னு சொல்றாள். அவளை நம்புவோம். ஓகே, நீ சொல்லிட்டல, இனிமே அவளை கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா இந்த ரோபோ அந்த ஏலியனை அழிச்சிடும். அழிச்சா தப்பிச்சோம். டெய்லர், சீக்கிரம் அழுத்து. ரெடியா இரு, நான் அழுத்துறேன். ஓகே ஜெஸ்ஸி, சீக்கிரம். அது எங்க போச்சுன்னு சொல்ல? தெரியல. என்ன தாக்கிட்டு அது எங்க ஓடி போயிடுச்சு. எனக்கு காயப்பட்டிருக்கு. டெய்லர், டெய்லர், சீக்கிரம் அவதார தூக்கு. எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த லிவரை என்னால இழுக்கவே முடியல. வேண்டாம், இதுக்கு மேல இந்த ரோபோவை கண்டிப்பா சரி பண்ண முடியாது. டெய்லர், நாம 2 பேரும் சேர்ந்து இதை எப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, உனக்கு தனியா விட்டு போறோம். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. இதை எடுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். வா போய் தேடி பார்க்கலாம். இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வா.
எனக்கு என்னவோ சந்தேகமாவே இருக்கு. இவ்வளவு நேரம் இங்க இருந்தது அவதாரே இல்ல. சரி, இப்ப நம்ம என்னதான் பண்றது? எனக்கும் தெரியல. அவ உயிரோட இருந்தா நாம தப்பிக்கலாம். அப்படின்னா அவதார் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பவா சீக்கிரம் போய் தேடி பார்க்கலாம். இதை நீ வச்சுக்கோ. ஆயுதமே இல்லாம இருக்கிறதுக்கு இது ஓகே. நான் அந்த பக்கமா போறேன், நீ இந்த பக்கமா போ. மறந்துடாத, அந்த ஏலியன் யார் உருவத்துல வேணாலும் வரும். நான் தனியா தான் போய் தேடணுமா? சும்மா தேவையில்லாம பயப்படாத. ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ. நீ அவதாருங்கிறத நான் எப்படி நம்புறது? சீக்கிரமா போய் அந்த ரோபோவை ரெடி பண்ணுங்க. போங்க. ஜெசி, அவதார் இங்கதான் இருக்கா? தாமதிக்காதீங்க, சீக்கிரம் போங்க. இவ கூட இரு. அதான் நான் என்ன பண்றப்ப? நீ என்ன பண்ண போற? அந்த ரோபோவை என்னால கண்டிப்பா சரி பண்ண முடியும். அவ எப்படி இருக்கா? ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கா. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமே குணமடைஞ்சிடுவேன். அந்த ஏலியனை அழிக்கணும். அதுக்கு அந்த ரோபோவை உடனே சரி பண்ணணும். நீ என்ன பண்ண போற? ஏதாவது தப்பு நடந்துட்டா அப்புறம் எல்லாருக்குமே பிரச்சனை தான். எந்த தப்பு நடக்காது, என்ன நம்பு. ஏய், நீ எங்க இருக்க? தைரியம் இருந்தா உன் உருவத்தை முன்னாடி காட்டு. ஏன் இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்க? சீக்கிரமா என் முன்னாடி வா. முன்னாடி வா. எனக்கு ஒண்ணும் இல்ல. அதை நான் அழிக்காம விட மாட்டேன். அதுக்கு என்ன யாருன்னு தெரியல. எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? சீக்கிரமா முன்னாடி வா. என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொண்டுட்டல. உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஓ மை காட். ஜெசி, அந்த ஏலியன் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எதை வச்சு நீ அப்படி சொல்ற? பாரு, அது இங்க முட்டை போட்டு வச்சிருக்கு. அது உடனே அழிச்சாகணும், இல்லன்னா அது சீக்கிரமா வளர ஆரம்பிச்சிடும். ஒண்ணு அழிக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அது குட்டி போட்டு பெருகிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் இல்ல. நாம உடனே இங்கிருந்து போகணும். சீக்கிரம் வாங்க.
அந்த ஏலியனை அழிச்சிட்டோம். நாம உண்மையிலேயே ஜெயிச்சிட்டோம். நாம நினைச்சத சாதிச்சிட்டோம். டெய்லர், டெய்லர் எழுந்திரி. ஜெசி, அவதாரங்க. எனக்கு தெரியல. அவதார், நான் போறேன். சரி, வா போலாம்.